கர்த்தருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பெந்தகோஸ்து ஆராதனையாக இருக்கப்படினாலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்திலும் தேவன் நமக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். அது அவர் நம்மை கிடைத்த ஒரு விலையேறப்பட்ட வரப்பிரசாதம். அதில் அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை என்ன செய்கிறோம்? கொண்டாட்டங்களை செய்கிறோம், பரிசு பொருட்களை கொடுக்கிறோம், வாழ்த்து மலர்களை செய்கிறோம், இப்படி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் இன்று திருச்சபைகளோ விசுவாசிகளோ பாருங்கள், நீண்ட காலமாக பரிசுத்த ஆவியான நமக்கு கொண்டு வந்த ஆவியின் வரங்களை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அத்தகைய அநேக விசுவாசிகளும் திருச்சபைகளும் வல்லமை இழந்து ஜீவனற்ற ஜடப்பொருள்களாக இருக்கிறார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை உணராது இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்லும் போது வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் சென்று பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. அந்த வாக்குத்தத்தம் படியே அந்த பெந்தகோஸ்து தினத்தன்று திருச்சபையின் மேல் பரிசுத்த ஆவியார் வல்லமையாய் இறங்கினார். அன்று முதல் இன்று வரை 2026 வருடங்கள் கடந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனாய் பரிசுத்த ஆவியின் மூலம் வரங்களை நமக்கு அருளிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு சபைக்கு எத்தனை விதமான வரங்களை கொடுக்கிறார்? சொல்லுங்க பாப்பா, எத்தனை விதமான வரங்களை கொடுக்கிறார் ஒரு சபைக்கு? 2 கொரிந்தியர் 12:11 எடுத்து வாசிப்போம். 9 விதமான வரங்களை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12:11. மேன்மை பாராட்டி புத்திமானானே, நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். 1 கொரிந்தியர் 12:11. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அது முதல் பாருங்க, 9 வரங்களுக்கு இருக்கும் வசனம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. 9 விதமான வரங்களை ஒரே பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனருக்கு பகுதி கொடுக்கிறார். ஒருவருக்கு ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுக்கிறார், ஆவிகளை பகுத்தறியும் வரையை கொடுக்கிறார், ஆவியினால் அறிவை உணர்த்தும் வார்த்தை கொடுக்கிறார், குணமாக்கும் வார்த்தை கொடுக்கிறார், அற்புதம் செய்யும் வார்த்தை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனம் வரைக்கும் கொடுக்கிறார், பற்பல பாஷைகளை பேசும் வார்த்தை கொடுக்கிறார், பற்பல பாஷைகளை வியாக்கியானம் செய்து வரத்து. இப்படி 9 விதமான வரங்களை ஆண்டவர் திருச்சபை கொடுக்கிறார். தேவப்பட இதை கொடுத்து இந்த திருச்சபைகளை விசுவாசிகளை கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அத்தன்றைக்கு மிக பெரிய பிரச்சனை. பெந்தகோஸ்து, அதாவது இஸ்ரேல் தேசத்திலே 7 விதமான பண்டிகை இருக்குது. பஸ்கா, புளிப்பில் அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, முதற் பலன் அசைவாட்டும் பண்டிகை, கூடார பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, எக்கால பண்டிகை இருந்து. இந்த பெந்தகோஸ்து பண்டிகை என்பது இஸ்ரேல் தேசத்திலே மிகப்பெரிய 2வது பண்டிகை. அதை பெந்தோஸ், அதாவது 50 என்று சொல்வார்கள். அவர்கள் 49 நாட்கள், அதாவது 7 வாரங்கள் அறுவடை செய்து 50ஆம் நாளிலே கர்த்தருக்கு முதற் பலனை படைப்பார்கள். இதை வெண்மை ஞாயிறு, பெந்தகோஸ்து ஞாயிறு, திருச்சபைகளின் பிறந்த நாள் என்று கூட சொல்லலாம். தேவர்களே, இன்றைக்கு தான் உண்மைக்கு திருச்சபைகளின் பர்த்டே, பிறந்த நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உயிர் தெழுதலுக்கு நிழலாக முதற் பலன் பண்டிகை முடிந்து 50ஆவது நாளிலே ஆவியாரின் வருகைக்கு அடையாளமாக பெந்தகோஸ்தை நாங்கள் நினைவு கொண்டு ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். பெந்தகோஸ்து நாளிலே சீடர்கள்லாம் அந்த மேல் வீட்டு அறையிலே ஒரு மனமாய் அவர் கூடி வந்தார்கள். ஒரு மனமாய் கூடி வந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்க பாருங்க, அந்த ஒரு மனமாய் கூடி வந்த போது கேட்பதற்கு ஒரு முழக்கம், பார்ப்பதற்கு ஒரு காட்சி, அனுபவிக்க ஒரு அற்புதம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.
அவர் அவர்களுக்கு தந்தார்ன வார்த்தையின்படி அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார் தேவர்களே. அப்போஸ்தலர் 4:13 சொல்லுது, எப்போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார்களோ அப்போ தான் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னார்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டார். அப்போ சீடர்களுக்கு என்ன செய்வது, எங்கே போவது, ஒரு தரிசனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பயந்து என்ன செய்து ஒளிந்து இருந்தார்கள். எப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்தாரோ அந்த பெந்தகோஸ்து நாளிலே அன்று தான் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தார்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போது வந்து போவார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் மத்தியிலே அவர் என்றென்றும் இருக்காதே பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவராய் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை, அவருடைய சரீரமாகி சபை எடுத்துக்கொள்ளும் வரை அவர் நம் மத்தியிலே இருப்பார். பாருங்கள், அது வரைக்கும் சீடர்கள் கூடி ஜெபித்தார்கள், ஆனால் தரிசனம் இல்லை. ஏதோ கூடி ஜெபித்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவருடைய சீடர்கள். எப்போது பரிசுத்த ஆவியை அந்த பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் பெற்றார்களோ அவர்கள் தரிசனம் மாறினது. அது மட்டும் செயல்படல, அப்பதான் செயல்பட ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிரசங்கித்தார்கள். சபை தரிசனம் ஏற்பட்டது, பிரசங்கித்தார்கள். புற ஜாதியாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். போன இடத்துலாம் சபைகளை ஸ்தாபித்தார்கள். பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் கீழே சீசர்கள் செயல்பட தொடங்கினார் தேவ பிள்ளைகளை. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தை அநேக வேத பண்டிதர்கள் பரிசுத்த ஆவியின் நடவடிகள் என்று தான் சொல்லுவார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியின் தரிசனம் சபை தரிசனமே. பாருங்க, அதான் சீசர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாமே சபையை நிறுத்தினார்கள். அது இன்னும் முற்று பெருக்கவில்லை. இன்று வரையிலும் சபைகளை ஸ்தாபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்று மட்டுமல்ல, என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வட்டிலும் சபைகளை ஸ்தாபிக்க வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருப்பார். பாருங்க, ஆவியானவர் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுதான் தரிசனம் சீடர்களுக்கு வேறுபட்டது. இந்த அநேக விசுவாசிகள் நாங்கள் தரிசனமே இல்லாமல் இருக்கோம். ஏனோ தானோ இந்த சபைக்கு வருவோம் போவோம், ஒரு தரிசனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சரியாக 2 மணிக்கு சபைக்கு வந்தோம் போயிடுவோம், தரிசனம் இல்லை. அந்த சீடர்கள் ஏன்னா பரிசுத்த ஆவியினர் எங்களுக்குள் இல்லாத காரணத்தினால், அந்த பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டோம். அந்த சீடர்களும் அப்படிதான். எப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வந்தாரோ அப்பதான் செயல்பட தொடங்கினார்கள், தரிசனம் ஏற்பட்டது தேவ பிள்ளைகளே. உதாரணமாக பேதுருவடிகள் வாழ்க்கையில் பாருங்க, பயந்தவர், ஆண்டவரை மறுதளித்தவர், அவசரக்காரர் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அப்புறம் அப்படியே பின்மாட்டம் போயிட்டு அப்படியே மீன் பிடிக்க போயிட்டார். அவர் மட்டுமல்ல, மற்றவரையும் மீன் பிடிக்க அழைத்து போயிட்டார்கள். ஆனால் எப்போது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதம் நடந்த தேவ பிள்ளைகளே, அவருக்குள் எப்போது அந்த பெந்தகோஸ்து நாளிலே அந்த மேல்வீட்டாரை பரிசுத்த ஆவியை பெற்றாரோ அன்று வல்லமையாய் பிரசங்கித்தார். 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். தைரியமே வாழ்க்கை சொன்னார். ஆண்டவரை மறுதளித்த பேதுருவடிகள் காரணம் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு 4:14 அவர் சொல்லுகிறார், மகிமையுள்ள ஆவியார் எங்கள் மேல் தங்கியிருக்கிறார் என்று. பேதுருவடிகள் பரிசுத்த ஆவியை நன்கு அறிந்திருந்தார், பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டார், பரிசுத்த ஆவியை பயன்படுத்தப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அவ்வளவு முக்கியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். சில திருச்சபைகளை பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்காக திருக்கூட்டங்களை வைத்து ஜெபிப்பார்கள், உபவாச ஜெபம் போல. பாருங்க, அந்த நாட்களை பந்தி விசாரிப்பதற்கு, சாப்பாடு கொடுப்பதற்கு கூட பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களைத்தான் அப்போஸ்தலர் நியமித்தார்கள். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியான அவர்களுக்குள் இருந்து அப்படியே பரிசுத்த ஆவியானால் வழிநடத்தப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் நேர்மையாக செய்வார்கள் என்று அப்போஸ்தலர் அறிந்திருந்தார்கள். அதான் பரிசுத்த ஆவியால் நிறைந்த மக்களை அவர்கள் நியமித்தார்கள். பாருங்க, சாதாரண ஊழியம், பரிசுத்த ஆவி பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு கூட பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களை அவர் நியமித்தார். தேவர்களே, பாருங்க, தெரியும், இந்த பாபிலோன் சிறையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசமாக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தபோது அந்த தீர்க்கதரிசன ஆகாவும் சகரியாவும் செருபேல் என்ற தலைவனையும் பிரதான ஆசனை யோசுவாவையும் தேவாலயத்தை கட்டும்படி ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். ஆனால் அன்னைக்கு தேவாலயம் கட்டவே முடியாது. அவ்வளோ இடைஞ்சல்கள், அவ்வளோ தடைகள், அவ்வளோ பிரச்சனைகள், தேவ கட்ட முடியாத அளவுக்கு இருந்து அவர் பாபிலோன் தேச சிறையில் வந்து இருக்கார்கள். ஆனால் முடியாது. அப்போது ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். ஆம் தேவ பிள்ளைகளே, எங்களோட பலன் இல்லை, எங்களோட பராக்கிரமம் இல்லை, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். எல்லா தடைகளையும் உடைத்தார்கள், ஆலயத்தை கட்டினார்கள். தேவ பிள்ளைகளே, அதுதான் எங்களோட பலம் பராக்கிரமம் ஒன்றுமே இல்லை, என் ஆண்டோடைய ஆவினால் ஆகும். அப்போ சகரியா தடைகளை பார்த்து சொல்றார், ஓ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாகிறாய். செருபேல் அல்ல, அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர். தேவ பிள்ளைகளே, ஆகவே நாமும் கூட அந்த பரிசுத்த ஆவியான சால்வை நம்முடன் இருக்குமானால் நாங்களும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வோம். மலை போல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சமபூமியாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனை நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், கவலைகள்,
கண்ணீர்கள். வாழ்க்கையில எத்தனையோ வருடம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். எனக்குள் உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வந்தால் அந்த மலைகள் போல பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து சமபூமியாய் மாறிடும். தேவப்பிள்ளைகளே, அதுக்கு ஆவியானவர் எங்களுக்குள் வர நாங்கள் ஆண்டவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போறோம், எலியா மேலிருந்த பரிசுத்தாவின் வல்லமை எலிசா எப்படி இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். அந்த இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வதற்கு அவர் 4 அனுபவங்கள் ஊடாய் கடந்து வர வேண்டியிருந்தது. அந்த 4 அனுபவங்களும் இந்த பெந்தகோஸ்து நாளிலே நாங்களும் கூட எங்களோட வாழ்க்கையில இருக்குமானால், அன்று எலிசா எலியாவிடம் ஆவியின் மரம் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டு அவரை விட 2 மடங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த போல நாங்களும் செய்யலாம். தேவப்பட அதற்கு நாங்கள் அந்த 4 அனுபவங்களோட வாழ்க்கையில தேவை. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 13 மட்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 13 மட்டும். சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து எழுந்து புறப்பட்டான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவரையாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது, என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நாங்கள் இந்த வசனத்தை மட்டும், இனி பைபிள் இதே மட்டும் தான் பைபிள் வசனங்கள் வாசிக்கிறதில் இந்த பக்கத்தை வைத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் பாருங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது எலிசாவும் கூடவே கில்காலிருந்து புறப்பட்ட எலியாவோட போகிறார். அப்போது எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை கில்காலிருந்து பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார் என்று. அப்போதற்கு எலிசா சொல்கிறார், நான் உண்மை விடுகிறதா இல்லை, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் சொல்லுகிறேன் என்று இருவரும் பெத்தேலில் போகிறார்கள். ஏன்னா எலிசா அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை அவரை விடாப்பிடியாக பிடிக்கிறார். அப்போது
எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே தீர்க்கதரிசன புத்திரர்கள். அவங்க பெத்தல்ல இருந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவியை பற்றி வாஞ்சே இல்லை. பரிசுத்தாவியை பற்றி பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும், அந்த 9 விதமான வரங்களை பெற்றுக்கொள்ளணும், அப்படியெல்லாம் இல்லை. என்ன நடக்குது, என்ன செய்து, அவர் என்ன செய்யறா, இவர் என்ன செய்யறா, அங்கேருந்து இப்போ அப்படி ஒரு கூட்டம் தான் அங்கே இருந்தாங்க. அவங்க எலிசாக்கான்னு சொல்கிறா, இன்னைக்கு தெரியுமா உமக்கு தலையாக இருக்கிறவங்களுடைய எஜமானை எடுத்துக்கொள்ள உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அதுக்கு எலிசா சொன்னா, சும்மா இருங்க, எனக்கு எல்லாமே தெரியும் என்று. பின்பு எலியா திருப்பி எலிசாவோட பெத்தேலுக்கு வருகிறார். பெத்தேல் சொல்லுகிறார், நான் எரிக்கோ முட்டு போகணும், நீ இங்கே இருன்னு. நான் சொல்லுகிறார், நான் உண்மை விடுகிறதா இல்லை, கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை வச்சு சொல்லுகிறேன் என்று. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கூட்டம் வருது. தீர்க்கதரிசன புத்திரர் எரிக்கோலாம் சொல்ற, திரும்பவும் உமக்கு தலையா இருக்கிற நம்முடைய எஜமான எலியாவை எடுத்துக்கொள்ளுமா, தெரியுமா, தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லி எலிசா சொல்லுகிறார். பிறகு எலியாவை நோக்கி அந்த எரிக்கோலா சொல்றா, நீ ஜோர்தான் மட்டும் போக சொல்ற, நீ இங்கே இருன்னு. இல்லை இல்லை, உண்மை விடுகிறதா இல்லை, நான் உண்மை பின்பற்றி வருவேன், உம்முடைய ஜீவனின் கர்த்தருடைய ஜீவனை வைத்து சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ அப்படியே அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் அப்படியே எரிக்கோல இருந்து பார்த்து கொண்டு இருக்கார்கள். எலியாவும் எலிசாவும் ஜோர்தான் நதி அண்டையில் வருகிறார்கள். அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி அடிக்கிறார். ஆடு 2ஆய் பிரிந்தது. அப்படியே வெற்றந்தர வழியாய் போகிறார்கள். அவர் அக்கறைப்பட்ட பின்பு எலிசா பார்க்கிறார், நான் உன்னை விட்டு எடுக்கப்பட போகிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? அதுக்கு எலிசா சொல்லுகிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். அரிதான காரியத்தை நீ கேட்கிறாய், ஒரு கஷ்டமான காரியத்தை நீ கேட்கிறாய், பரவாயில்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அக்னிமயான குதிரைகளும் ரதங்களும் வந்து சுழற்காற்றில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதை பார்த்து எலிசா கதறுகிறார். பாருங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளும் போது எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசா மீது விழுகின்றது. அதை திரும்பி கொண்டு போய் ஜோர்தான் நதியிலே எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கிறார். அந்த 6 2ஆக பிறந்து வழிவிடுகின்றது. அந்த எரிக்கோவில் பார்த்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் எலியாவை கண்டவுடன் எலியாவின் ஆவி எலிசாவின் இறங்கி கண்டு சொல்லுகிறார். பாருங்க, அந்த எலியாவின் சால்வையை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்தாவின் அந்த வல்லமையை எலிசா பெற்றுக்கொள்வதற்கு 4 இடங்களை கடந்து வர வேண்டியதாக இருந்தது. கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பெந்தகோஸ்து நாளிலும் கூட அந்த பரிசுத்தாவின் வல்லமை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் பெற வாஞ்சிக்கிறோமானால் இந்த 4 அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வேணும். முதலாவது அனுபவம் கில்கால் அனுபவம். கில்கால் என்பது எரிகோவுக்கு கிழக்கில் இருக்கிறது. இங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கும் போது, ஜோர்தான் நதியை கடந்த போது தேவன் அவர்களுக்கு செய்த வல்லமையான காரியங்களை நினைவு கூறும்படி 12 கற்களை வைக்கிறார்கள். இன்று கூட அந்த ஜோர்தான் நதியின் மையத்திலே அந்த 12 கற்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை, தேவன் எங்களுக்கு செய்த கிரியைகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்? பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கார். தேவ பிள்ளைகளே, தேவன் கடந்த காலத்தில் செய்த வல்லமைகள், இப்போ நிகழ்காலத்தில் செய்து கொடுக்கும் அற்புதங்கள், எதிர்காலத்தில் செய்யப்படும் மகிமையான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை கொடுத்திருக்கார். நானும் நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தை திரும்ப 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 வாசிக்கணும். வாசி, தேவன் எவ்வளோ வல்லமையான தேவன், எவ்வளோ கிருபை வெளிப்படுத்துகிறார், எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துகிறார், எவ்வளவா எங்களை நேசிக்கிறார், அவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை உணரணும். தேவப்படுகளை நாங்கள் தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் மாறாது இருக்கிறது என்பதை நாங்கள் உறாமல் போனோமானால் ஒரு நாளும் தேவனத்தில் ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய வல்லமை நேற்று மீண்டும் என்று மாறாத நம்முடைய தேவன், அதை உணரணும் நாங்கள். அதோட வல்லமை, அதுதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் சும்மா பைபிளில் வைக்க எங்களோட தலைமாட்டில் நைட்டில் தூங்குறவங்க கூட பிசாசு வராம பார்க்கணும் அல்ல, வேதத்தை வாசிக்க. தேவன் எங்களுக்கு செய்த வல்லமைகளை, செய்து கொண்டிருக்கும் அற்புதங்களை, வருங்கால மகிமையை அறிவதற்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நேற்று மீண்டும் மீண்டும் அவருடைய வல்லமை மாறாது என்பதை உணராமல் போனோமானால் ஆண்டவத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எலியா தேவனுடைய வல்லமையை, தேவன் எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளை யாவற்றை எவ்விதமாய் செய்கிறார் என்பது எலிசாவுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அந்த கில்கால் பாதையிலே நடத்தி வந்தார். கில்கால் என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கின்ற தேவ பிள்ளைகளே. இன்று பாருங்கள், அநேகர் நாங்கள் தேவனுடைய வல்லமைகளையும் கிருபையையும் அவருடைய அன்பையும் உணராதவர்களாக இருக்கும். ஆனால் அதே நேரம் பரிசுத்தாவில நிரப்பணும், பரிசுத்தாவின் வல்லமை வேணும், குணமாக்கும் வர வேணும், அற்புதம் செய்யும் வர வேணும், தீர்க்கதரிசனமும் வர வேணும், எல்லாம் எங்களுக்கு வேணும். ஆனால் தேவனுடைய வல்லமை, கிருபை, அவருடைய அன்பு அதெல்லாம் நான் உணர மாட்டோம். தேவ பிள்ளைகளே, எங்களை கைகளை கொடுத்திருக்க இந்த வேதம் ஒரு வெளியேறப்பட்ட பொக்கிஷம்.
அதை திரும்ப திரும்ப நாங்கள் படிக்கணும். பாருங்க, நாங்கள் சாப்பிடணும் தானே, சாப்பிடாம இருக்கேமா. ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாம இருக்கலாம், 3 வேளைகள் சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லா வேலை செய்யலாம், சத்தா இருக்கலாம், நல்ல பலனா இருக்கலாம். அதே போலத்தான் தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் நல்ல பலத்தோடு இருக்கலாம். இதை உட்கொள்ளணும். அவருடைய வல்லமையை உணர்ந்து வேதத்தை வாசிச்சு அவருடைய கிரியைகளை நாங்கள் வந்தால் தான் தேவனுக்குள் பரிசுத்தாவே நிறந்து வல்லமையாய் நாங்கள் இருக்க முடியும். நானும் நீங்களும் வாசித்து தேவனுடைய கிரியைகளை வல்லமைகளை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் வேத புஸ்தகம் நம்முடைய கைகளை கொடுத்திருக்கார் ஆண்டவர். அதை வாசிக்கும் போது நம்முடைய அருமையான தேவன் எங்கள் மேல் வைத்திருக்க அளவில்லாத அந்த அன்பை, அவருடைய இரக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர் மற்றவர்கள் எங்கள் மேல் வைத்திருக்க கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ அந்த வைத்திருக்க அன்பு இல்ல, அவர் என் மீது உங்கள் மீது வைத்திருக்கிறது அகாபே அன்பு, கைமாறு கருதாத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு, எல்லையற்ற அன்பு, அதை விலை மதிப்பாற்ற அன்பு. தேவ பிள்ளைகளை, அதை நாங்கள் அவருடைய வல்லமை உணரும் போது அந்த அன்பை உணரலாம். எல்லாமே எங்களை கைவிடலாம், சொந்தங்கள் உறவுகள் நம்பி இருக்கிறது எல்லாமே எங்களை கைவிடாம். அவர் ஒரு போதும் என்னை உங்களை கைவிட மாட்டார். அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, தேவன் செய்த வல்லமைகளின் கிரியைகளை நான் எப்போது நாங்கள் நிலையில் வைத்திருக்காமல் போனால், எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் போனால், எங்களுடைய இந்த கிறிஸ்தவ மார்க்கமும் தேவ பிள்ளைகளை பாரம்பரிய மார்க்கமாய் போய்விடும். நமது விசுவாசம் குண்டி போயும். ஆகவே தேவனுடைய வல்லமைகளை நாங்கள் நினைத்து எங்களுடைய உள்ளத்திலே வைத்து அதில் செயல்பட வேண்டும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் கில்கால் அனுபவம். தேவனுடைய வல்லமைகளை உணரும் அந்த அனுபவம் நமக்குள் வேணும். பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை கில்கால் அனுபவம் வேண்டும். 2வது அனுபவம் பெத்தேல் அனுபவம். எலியாவை பின்தொடர்ந்த எலிசா பெத்தேலுக்கு வருகிறார். எலியாவின் நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? அப்படியே எலிசாவை கில்காலே கழட்டி விடணும், கில்கால் அனுபவத்தோட. ஆனால் அவருக்கு பரிசுத்தாவின் வல்லமை இரட்டிப்பாக வேண்டும், விடாப்பிடியாக வருகிறார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு வருகிறார்கள். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அங்குதான் வேதத்தை ஆதியாகமம் நீங்கள் வாச்சா தெரியும், ஆபிரகாமும் யாக்கோப்பும் கூட அங்கு பலிபீடங்களை செய்து தேவனை தொழுது கொண்டார்கள். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரன் ஈசாக்கு பயந்து தன் மாமனாக லாபானிடம் ஓடும்போது அங்கே தான் படுத்து அந்த பெத்தேலிலே. அப்போதான் அவர் தரிசனத்தை காண்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது, பூமியில் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, தேவ தூதரை இறங்குவதையும் ஏறுவதையும் பார்க்கிறார். அப்போ பயந்து எழுந்து, இது தேவன் வாசஸ்தலம் இடம், இது தேவனை நான் அறியாமல் இருந்தேன், தேவனை வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று வானத்தின் வாசல் என்று வைக்கிறார். அங்குதான் அவர் ஒரு தூணை நாட்டி அபிஷேகம் பண்ணி ஆண்டவருக்கு பல பொருத்தனைகளை செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளே, நாமும் கல்வாரி சிலுவையில் கடந்து அந்த இடத்தில் தேவனோடு ஐக்கியம் கொள்ள போகிறோம். ஆகவே கர்த்தருடைய பலிபீடம் எங்கத்தையும் வரணும், நம்முடைய இருதயத்தில் வரணும் தேவ பிள்ளைகளே. அதுதான் பெத்தேல் அனுபவம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய அந்த பலிபீடம் வராமல் போனால் ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாது. ஆண்டவருடைய வல்லமே உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறது வெறும் சபையில் அல்ல, என் உள்ளத்தில் வரணும் அந்த பலிபீடம். அதுதான் பெத்தேல் அனுபவம். உள்ளத்துக்குள் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஐக்கியம் உள்ளத்தில் இருக்கணும். சபையில் மற்றவர்கள் பார்க்கும்படியாக சபையில் அல்லேலூயா வந்து சொல்றது அல்ல, ஆண்டவருடைய அந்த பலிபீடமாகி அந்த பெத்தேல் உங்கள் உள்ளத்துக்குள் வரணும். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட கலந்து உருவாடுவார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அக்கினி ஜுவாலையின் மத்தியில் எத்தனையோ பரிசுத்தவான் உறவாடி இருக்கிறார். ஆகவே இந்த கிருபையின் காலமாகி இந்த நாட்களில் கூட பெத்தேலாக பலிபீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாங்கள் தேவனோடு தொடர்பு கொண்டு அவரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவு எங்களுக்கு வல்லமையாக வேண்டும் என்றால் எங்களுடைய இருதயமாகிய தொடர்ந்து இதை திறந்து கொடுக்கின்றே ஆராதிப்பதுக்கு அந்த பலிபீடம் இருதயத்தில் இருக்கும். ஆண்டவருக்கும் எனக்கு இருக்க தொடர்பு அந்த இருதயத்தில் இருக்கணும். அந்த பலிபீடம் ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கணும், உண்மையாய் இருதயத்தில் இடம் கொடுக்கணும். அப்படி என் இருதயத்திலே திட்டவட்டமான ஒரு பலிபீடம் வேண்டும். அதுதான் பெத்தேல் அனுபவம். ஆண்டவரை இருதயத்தை திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே நீ வாரும் இரும், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. 3வது எரிகோ. ஏன் எலியா எலிசாவை கூட்டிக்கொண்டு எரிகோ வருகிறார் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே சேர்ந்த முதலாய் அவர்களை எதிர்த்த பட்டணம் எரிகோ பட்டணம். அந்த யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னபடியே அந்த எரிகோ பட்டணத்தை 7 முறை சுற்றி துதித்து ஜெபித்த போது எரிகோ மதில்கள் விழுந்திருந்தன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசானவன் சாத்தான் இந்த கடைசி காலத்திலே கட்சி சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற காலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே, ஊழிய வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையாமல் பல முட்டுக்கட்டைகளை போடுகிறான் தேவ பிள்ளைகளே. அந்த எரிகோ மதில் போல
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தடையாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக பிசாசான எங்களுக்குள் அநேக காரியங்களை கொண்டு வருகிறான். பொருளாசைகளை கொண்டு வருகிறான். விபச்சார காரியங்கள், வேசித்தனங்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வேசித்தனத்தினை, விபச்சாரத்தினை, பொருளாசை விழுந்து போகிறார்கள். அநேக முட்டுக்கட்டைகளை போடுகிறான். எங்களுக்குள் எரிச்சல் குணங்களை கொண்டு வருகிறான். பொறாமை எண்ணங்களை கொண்டு வருகிறான். பிரிவினைகளை கொண்டு வருகிறான். சண்டைகளை கொண்டு வரான். இவையெல்லாம் பிசாசினால் வரும் காரியங்கள். நாங்கள் ஆவிக்குரிய எரிதாம பரிசுத்த ஆவியானவரை பெற்று எனக்குள் உங்களுக்கு இருக்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டிருக்க பிசாசு கொண்டு வர காரியங்கள் இவைகள். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டோட அந்த யோசுவா கீழ்ப்படிந்தது போல ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வசனம் மூலம் தான் இவைகளை உடைத்தர முடியும். எங்களை மாம்சத்தாலும், எங்களை சுயத்தாலும், பலத்தாலும், காசாலும், பணத்தாலும் முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வத்தான் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுநாமம் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனும் உள்ளவை. அவர் மகா உன்னதமானவைகள். அவர் பேதைகளை ஞானியாக்கின்ற அவர் வார்த்தைகளை நம்ம சுகமாக்குறார். அவருடைய வார்த்தைகள் வெறுமனமே ஒருபோதும் திரும்புவதில்லை தேவனே. ஏன்னா அவர் பொய் உரைக்க மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளால் தான் பிசாசின் தடைகளை எங்களுக்கு உடைத்தடைய முடியும். நாங்கள் பாருங்க, கர்த்தருக்குள் வந்து விட்ட பின்னும் நாங்கள் தேவனுக்குள் வந்து துதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் பாவ சுபாவங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக சிற்றின்பங்கள், உலக நட்புகளை தரைத்து கொண்டு, உலகத்துக்கு ஒத்த வேச தரைத்து கொண்டு பேரளவில் கிறிஸ்தவர்களால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிறிஸ்தவ இத்தனை பேர் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அந்த எரிக்கோ கோட்டைகளை, எரிக்கோ மதிலை உடைத்தறிக்க வேண்டும். அந்த கானான் சுதந்திர எரிக்கோவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதே போலத்தான் எனக்குள் உங்களுக்கு இருக்கின்ற பிசாசு கொண்டு வர கெட்ட சுபாவங்கள், கெட்ட குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எனக்குள் எரிச்சல், பொறாமை, கசப்பு, தேவையில்லாத காரியங்கள், உலக நட்புகள், உலக சிநேகங்களை நானும் நீங்களும் மேற்கொள்ளாத வரையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாது. தேவப்பிள்ளைகளை, உண்மையாய் போட்டு அநேக பேர் பைபிள் வாசிப்போம், நான் என்ன சொல்றது விளங்காது. எனக்குள்ள ஆவியானவர் இல்லை, வேத காரியங்கள் எனக்கு இருக்கின்றது. எத்தனை பேர் உண்மையா சொல்லணும், ஆவியாருக்கு ஆவியானவரே. அந்த தடுப்பு சுவர்களை எரிக்கோ மதுகளை பிசாசன் வந்து கொண்டே இருப்பான். அந்த பரிசுத்த ஆவியின் சால்வையை எலிசாவை போல இரட்டிப்பாக நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாத்தானின் தடைகளையும், சாத்தானின் போராட்டங்களையும், சாத்தானின் எதிர்ப்புகளையும், சாத்தானின் மதிகளையும் உடைத்து அறிய வேணும். தேவ பிள்ளைகளே, அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். தேவனுடைய வல்லமைகளை உணர்ந்து, அவருடைய கிரியைகளை உணர்ந்து, அவருடைய பலிபீடமாகிய அந்த பலிபீடங்கள் இருதயத்தில் வைத்து அவருடைய வார்த்தையின்படி நானும் நீங்களும் வாழ்வோமானால் சாத்தானின் தடைகளை உடைத்தறிய முடியும். அடுத்ததாக ஜோர்தான் அனுபவம் பாருங்க. எரிக்கோவை கடந்த பிறகு கூட எலிசாவை எப்படியெல்லாம் மனமட முடியுமோ, எப்படியெல்லாம் சோர்ந்து போக முடியுமோ எல்லாமே செய்து பார்த்தா. நீ கில்காலே இரு, பெத்தல்லே இரு, எரிக்கோவே இருந்து அவர் விடல. அவருக்கு வேணும்னா ஆவிக்குரிய வரம் இரட்டிப்பாக வரணும். அவர் விடாமுயற்சியோட இருந்தா, உறுதியா இருந்தா, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை ஏனும். ரெண்டு பேரும் அப்படியே எலியா அவட சாவியை எடுத்து அடைக்கிறார். நதி ரெண்டா பிறகு ரெண்டு பேரும் கரை சேர்க்கிறார்கள். அந்த ஜோர்தான் நதி ரெண்டாய் பிரிகின்றது. ஜோர்தான் அனுபவம். ஜோர்தான் நதி என்பது கானான் தேசத்தின் எல்லை. தேவ பிள்ளைகளே, எல்லை கோடு. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தான் அலைந்து நாட்களை முடித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவ சுபாவங்களையும் பழைய வாழ்க்கையும் அங்கே தான் புதைத்தார்கள். அவருடைய முரட்டாட்ட சுபாவங்கள், கீழ்ப்படியாத சுபாவங்கள் இந்த இடத்தில் தான் நின்று போயிட்டு. இன்னும் ஒரு வகை சொல்வேனால் அவர்கள் எல்லோரும் ஜோர்தான் நதிக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஜோர்தான் நதி தான் நம்ம அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்தானம் பெற்றார். இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நாங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அந்த நீதியை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் இருப்பதல்ல. சபையில் ஒரு அங்கத்தவரமாகணும் அதுக்காக ஞானஸ்தானம் எடுப்பதல்ல. எனக்கு 16, 17, 18 வயசாகிவிட்டது ஞானஸ்தானம் எடுப்பதல்ல. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுத்தான் ஞானஸ்தானம். எனக்கு நல்ல அறிவு வந்துட்டு இப்போ ஞானஸ்தானம் இல்லை. பழைய ஜீவத்துக்கு முடி வருவதும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த ஒரு புதிய வாழ்க்கையை மாறிப்பதான் ஞானஸ்தானம். அதுதான் அன்பானவர்கள் ஞானஸ்தானம் என்பது. அதுதான் எரிக்க புதிய வாழ்க்கை. அந்த ஜோர்தான் அனுபவமாக தான் ஜோர்தான் நதிக்குள்ள நாங்கள் எப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்படியே எங்களோட பழைய வாழ்க்கை குட் பாய்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் சாலையில் புதிய ஒரு வாழ்க்கை. அது அப்படி அந்த வாழ்க்கை வாழாமல் நான் அப்படியே தான் இருப்பேன். அந்த சுபாவங்கள் நான் ஞானஸ்தானம் இருக்கும்போது எல்லா சுபாவம் எங்கிட்ட இருக்கும். ஆனால் ஆவியானவரை வர வேண்டும், ஆவியானவர் இறங்கி வரும், ஆவியானவரை எனக்கு வரங்களை தர வேண்டும், பாட்டு மட்டும் படிப்போம். ஆனால் எல்லாம் அப்படியே தான் நான் இருப்பேன், நான் மாற மாட்டேன். எப்படி பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பா, எப்படி வரங்களை கொடுப்பா? பாட்டு படிப்போம், ஐயா அது வானம் வெந்த கோஷமாக அனுபவமாய் உடஞ்சு கொண்டு வரும். நான் அப்படியே வாழ்றேன், அந்த அனுபவத்துக்குள்ளேயே வரலையே. அதுதான் உண்மையை ஆசை. பழைய ஜீவத்துக்கு முடிவுறதும் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதும். இப்படி பாருங்க, அநேகர் நாங்கள் அப்படித்தானே சுயநலமா எங்களோட மாம்சமும் மனசு விரும்பினபடி வாழ்கிறோம். உலக கவலைகள், உலக சிநேகங்கள், உலக பற்றுக்கள் எல்லாம் மனம் போல வாய்க்கிறோம், ஜீவிக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவரை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று பார்க்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நாங்கள் ஒன்றுமே ஆண்டவர் செய்யாமல் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் செய்யணும். ஆனால் அர்ப்பணிப்பு இல்லை. ஆண்டவர் நல்ல ஆண்டவர், கிருபையின் நாட்களில் வாழ்கிறதுனால எல்லாம் ஓகே. ஜோர்தான் அனுபவம் என்பது தேவ பிள்ளைகளே பழைய சுபாவமான அந்த பாவ வாழ்க்கைக்கு அடக்கம் பண்ணுவதற்கு நிலையாட்டமாக இருக்குது. அந்த ஜனங்களுக்கு கூட அந்த ஜோர்தான் நதியிலே அவர்கள் பழைய முரட்டாட்டங்கள், கீழ்ப்படியாத சுபாவங்கள் அடங்கி போயிட்டது. அப்படியே ஒருவன் புது சிருஷ்டியாக இருந்தால் மாத்திரமே கிறிஸ்துக்குள் அவன் பரிசுத்த ஆவியின் கிறிஸ்துக்குள் வளர முடியும், இல்லாட்டி வளர முடியாது தேவ பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் பார்த்த இந்த 4 அனுபவங்கள் கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான் தாண்டி வந்தபோது தான் எலியா அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் சூழ்ந்து கொண்டன. சுழல் காட்டில் எலியா எடுக்கப்பட்டுக் கொள்கிறார். பரலோகத்தில் எடுக்கப்படும் போது எலியாவின் மேல் இந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 4 விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நாம் கடந்து வர நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சால்வியாக பரிசுத்தாவின் சால்வை நாங்கள் பெற முடியும். அது எப்படி 4 அனுபவம் கூட கடந்து வந்து எலியாவின் மேலிருந்து அந்த பரிசுத்தாவின் வல்லமை சால்வை எலிசா பெற்றுக்கொண்டாரோ, அதே போல இந்த கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான் அந்த அனுபவங்கள் எங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் சால்வியாக பரிசுத்தா எங்கள் மேல் இறங்குவார். அப்படி அவர் இறங்கும் போது அது வரைக்கும் நம்மளது எல்லா பிரச்சனைகளும் நீங்க போக முடியும். பரிசுத்தா எனக்கு எத்தனையோ வருடங்கள் காத்து கொண்டிருக்கலாம், இந்த தேவை எனக்கு நிறைவேறாதா, எத்தனை நாள் வெற்றி, எத்தனையோ வியாதிகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், எல்லாமே பரிசுத்தாவை நம்ம குறவு எல்லாமே போயிடும். தேவனுடைய நாம நம் மூலம் ஆகியப்படுது. அதற்கு விடாமுயற்சியோடு அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன கிரயம் செலுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும். நாங்கள் அது கிரயம் செலுத்த ஆயத்தம் இல்லாட்டி ஒருபோதும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நாங்கள் ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை முடியாது. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்காக எது செய்ய வேணாலும் நாங்கள் தயாராக இருக்கணும். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அபிஷேகம் எங்களுடைய வாழ்க்கையில் ஊட்டப்பட வேண்டும் என்றால், அந்த பெந்தகோஸ்து அனுபவம் எங்களுக்குள் வேண்டும் என்றால், அந்த பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த 4 அனுபவங்களோட கடந்து போகணும். முதலாவது கில்கால், பரலோக தேவனுடைய வல்லமைகளை கிரிகளை காண்பிக்கிற ஒரு இடம். அங்கே தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கார். அதை நாங்கள் ஒவ்வொரு உணரணும். என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன், கிரியை செய்கிற ஆண்டவர், என் அன்பா இருக்கிறார். பெத்தேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலிபீடங்கள் சிலுவையின் மூலம் பரலோக பிதாவோட தனிப்பட்ட தொடர்பை, அதாவது அந்த பலிபீடங்கள் இருதயத்தில் தனிப்பட்ட தொடர்பு எனக்கும் ஆண்டவருக்கும் என் இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கணும். எரிக்கும் அனுபவம் சாத்தாண்ட வல்லமை தடைகளை தகர்த்தெடுத்து ஜெயம் பெற்றவர்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களை சுகந்து கொள்ளணும். பிசாசுகளுக்குள்ள தடைகளை, தடுப்பு சுவர்கள் எல்லாம் விட்டு தெரியணும். ஜோர்தான் அனுபவம் பழைய சுபாவமான ஞானஸ்தானமான தண்ணியில் அடக்க பண்ணிவிட்டு கிறிஸ்துவை மையாக்காண்ட உயிர்த்தெழுந்த புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வது தேவ பிள்ளைகளே. இப்படி இந்த 4 அனுபவங்களும் நாங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும்போது எங்களோட வாழ்க்கையில பழைய சுயநீதியாகிய அந்த சால்வையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு, அவர் ஜீவன் உள்ள தேவன், அவருக்கு தெரியும் தன்னுடைய பரிசுத்தாவின் சால்வையை எங்களுக்கு தந்தாருவா. பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்போது, உண்மையாய் அவன் பரிசுத்தாவின் வல்லமை பெறும்போது முக்கியமாய் 3 பகுதி அவன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி அடைகின்ற பிள்ளைகளை. பரிசுத்தாவியை பெற்ற ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை நீங்க பாருங்க. முதலாவது அவன் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமையாய் மாறும். 2வது அவனுடைய ஜெபியம் ஆழமாய் அனுபவத்துக்குள்ளாம் போகும். 3வது கர்த்தருக்கு வெட்கப்படாத ஒரு சாட்சியாக இருக்கும். வெட்கப்பட 2015 அந்த IS தீவிரவாதிகள் எகிப்துல இருந்து வேலை செய்த ஒரு 21 தொழிலாளர்கள் பிடித்து வந்து, நீங்கள் அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, 21 பேர் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கருப்பு கோட் போட்டு இப்படி வச்சிருக்காங்க. அவங்க பாஸ்டர் மாதிரி இல்லை, பெரிய ஊழியக்காரங்கள்ல, சுவிசேஷ அளிச்சவங்கள்ல, எங்களை மாதிரி சாதாரண விசுவாசிகள் 21 பேரையும் IS தீவிர வச்சு சொல்லுகிறார்கள்.
நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ மறுதளி. அப்போது உங்களை நான் 21 பேரையும் எகிப்துக்கு அனுப்பணும். சாதாரண தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளிகள் மறுதளிக்கவில்லை தேவ பிள்ளைகளே. ஆண்டவருக்காக 21 பேர் என் தலையை வெட்டினார்கள். ஒருத்தர் கூட மறுதளிக்கவில்லை. பெரிய ஊழியக்காரங்கள்ல, பெரிய சத்தியம் அறிந்தவர்கள, சாதாரண தொழிலாளர்கள் ஆண்டவருக்கு வெட்கப்படாத சாட்சியாக இருந்தாங்க. அவருக்குள் பரிசுத்தாவியான இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பரிசுத்தாவியான இருப்பானாலாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிரியைகள் வெளியரங்காகும். மலைகள் போல பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக சமமூவியாகும். எத்தனை பேர் நான் பிரச்சனை, வேதனை, துன்பம், கண்ணீர், வியாதிகள், எதிர்பார்த்த காரியங்கள் நிறைய உண்மைக்காய் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணித்து தேவன் எங்கள் உள்ளத்தில் வந்து பரிசு எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும். இப்போ வார அந்த எலியாவின் மற்ற தீர்க்கதரிசி புத்தகம் இருக்காது தானே, அவங்க எலிசா மாதிரி அவங்கள பின்பற்றவே இல்லை. எலியா பாருங்க, எலியா தீர்க்கதரிசி தேவாவியை பெற்றவராக இருந்தார். அதில் தான் எலிசா வாஞ்சிக்கா, ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று. தேவ ஆவியானவர் எலியாவில விருந்தனால் அப்பப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவங்க அற்புதம் செய்ய முடியாது. அதனால தான் ஆகாப் ராஜாவிட பயப்படாமல் சொல்லுகிறார், 3 வருடம் மழை பெய்யாது, பனியும் பெய்யாது, திரும்ப மழையும் பனியும் பெய்யும் என்று சொல்லுகிறார். விதை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாது என்று சொல்லுகிறார். அப்படியே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த விதையின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். கர்மேல் பர்வதத்திலே 450 பகால் தீர்க்கதரிசிகளுக்கும் மற்ற அந்த விக்ரோத்திகள் சவாலிட்டு கர்த்தரே தெய்வம் என்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி நிரூபிக்கிறார். படைவீரர்கள் தன்னை பிடித்து அக்கினி இறக்கி கொள்ளுகிறார். இவையெல்லாம் எலியால் எப்படி செய்ய முடிந்தது? அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியான எலியாவும் என்னை உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தேவ பிள்ளைகளே. எங்களை போல தான் எலியா படைக்கப்பட்டார். அவருக்குள் அந்த பெரிய காரியங்கள் செய்ய முடிந்த காரணம் என்ன? அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். அதே போலதான் எனக்குள் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியான இருப்போமானால் என்னையும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும் தேவ பிள்ளைகளே. பரிசுத்த எங்களுக்கு கூட எல்லாமே முடியும் தேவ பிள்ளைகளே. ஆனால் அந்த தீர்க்கதரிசி புத்தகம் பாருங்க, புத்திரன் எங்களை போல எலிசாவை போல பரிசுத்த ஆவியை பெற வேணும் வாஞ்சே இல்லை. ஆனால் எலியாவும் எலிசா எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அது குறை சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஒன்றும் வாஞ்சே இல்லை அவங்களும் தீர்க்கதரிசி புத்திரர்கள் அந்த பரிசுத்தாவியை பெறணும், எலியாவிட என்ன சரி பெற்றுக்கொள்ளணும், அப்படி ஒரு வாஞ்சியம் இல்லை. அங்கே போகிறாங்களோ அங்கே என்ன செய்கிறேன்னு பார்க்குறாங்க, இங்கே போகிறாங்க இங்கே என்ன செய்கிறேன்னு பார்க்குறாங்க. இந்த அநேக எங்களை விசுவாசிகளை போல. ஆனால் ஆவியின் வரங்களை பெறணும், தேவனுடைய கிருபைப்படணும், தேவனுடைய வல்லமையாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. என்ன நடக்குது, அவன் என்ன செய்கிறான், அதே பார்த்து கொண்டுறான். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அதே போல தான் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விருப்பம் இல்லை, ஆவிக்கு ஜீவியத்துக்காக கிரியம் செலுத்த விருப்பம் இல்லை. உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக தியானங்கள், உலக காரியங்கள்லேயே இருப்பாங்க. ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறணும், ஊழியம் செய்யணும், அப்படியெல்லாம் செய்வார். மற்றவர்களை ஆவிக்கு ஆண்டவருக்காக நல்ல அர்ப்பணிச்சு கேலியும் பரியாசமும் அவர்களை மன உடைந்து போகிற வார்த்தைகளும் பேசுவது எப்படி? அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் போல. அன்பான தேவ பிள்ளைகளே, கிரியாசத்தை இந்த கிறிஸ்தவர் விருப்பமே இல்லையே. நாங்கள் உதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறோம். வேலையை போனால் டைமுக்கு 2 மணிக்கு வேலைன்னா 1 மணிக்கு 1:30 மணிக்கு இருப்போம். ஆனால் சபைக்கு வரோம், அப்படி தான் நாங்கள் வருவோம். அது எங்களை ஸ்டைல். ஆண்டவர் கிரியம் செலுத்தணும், ஆனால் ஆண்டவர் எல்லாங்களும் செய்யணும், அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுயநலமாக வாழ்கிறோம், சுயநலமான கிறிஸ்தவர். ஆண்டவருக்கு எந்த கிரியம் செய்ய மாட்டோம். ஒரு நாள் எத்தனை நேரம், எத்தனை அதிகாரம் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் செய்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவர் கொடுக்குறோம். எல்லாத்தையும் தசம் பார்க்கணும்னா ஆண்டவருக்கு 24 மணித்தியாலங்கள், அதில் 2 மணித்தியாலம் 42 நிமிஷங்கள், 1440 நிமிடங்கள், 86,600 நொடிகள் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்குறோம்? ஆண்டவர் சொல்லி எனக்கு 1 மணித்தியாலம் கொடுக்குறியா? இல்லையே. நாங்கள் ஒன்றுமே ஆண்டவர் செய்ய மாட்டோம், ஆனால் எல்லாம் ஆண்டவர்களும் செய்யணும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என எந்த தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒரு ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்துக்குள் கடந்து செல்லும் தேவ பிள்ளைகளே. அப்போது எங்களோட ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, எங்களோட பிள்ளைகள், எங்கள் சந்ததிகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் மூலம் எங்கள் சந்ததி ஆசீர்வாதம் வரும். அதுக்கு நாங்கள் தியாகம் செய்யணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்படியே தான். நாங்கள் கர்த்தருக்காக வல்லமையாக விளங்க வேண்டும் என்று தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறான். அன்பானவர்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த எலிசா மாதிரி பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும் வாஞ்சை இருக்கணும். எலியா தீர்க்கதரிசி தேவனத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா கலங்கினார். இவரே அங்கே போகிறார், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. அவரை விடமாட்டேன் என்று பின்பற்றுகிறார். காரணம் என்ன? எலியா செய்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரே என்று அறிந்திருந்தார். இவர் தேவனிடம் போகிறார், இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று சோர்ந்து போகவில்லை.
அந்த ஆவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை இரட்டிப்பாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடாப்பிடி. இன்று நாங்கள் பாருங்க, சபைக்கு வருவோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய இல்லாட்டி நாங்கள் கேட்குற ஜெபம் தள்ளி போனோம், அப்படியே விட்டுட்டு சபைக்கும் வர மாட்டோம். அநேகம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னதை எதிர்பார்த்துக்கும்? இன்றைக்கி நான் சுவிசேஷம் சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி அநேக பேர் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் சுகம் அளிப்பார், ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். ஆண்டவர் என்ன சொன்னார், நான் பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தேன், அதுதான் ஆண்டவர் வந்தார். அது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி அவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும், அது வேற. அப்படி சொல்லணும். இன்னைக்கு அதுதான் வரவங்களே அப்படி தான் ஆசீர்வாதமாக கொட்ட சபைக்கு வராங்க. உண்மையான சத்தியத்தை நாங்கள் சொல்லணும் அன்பானவர்களே. கடைசியாக எலியாவிடம் கேட்குறேன், அவனுக்கு என்ன செய்யணும்? நீ இப்படியே விடாத பின்பற்றி வாங்க, என்ன செய்யணும்? அவர் இல்லத்தை கேட்கல, வீடை கேட்கல, பெரிய மாளிகை கேட்கல, BMW பென்ஸ் காரை கேட்கல, தங்கத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பேங்க் டிபாசிட்டை கேட்கல, பெரிய பதவிகளை கேட்கல. உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று தெரியும். ஏன்னா எலிசாக்கு தெரியும், காசு, பணம், பதவி, சொத்து எல்லாமே அழிந்து போகும். அழியாதது ஒன்று எனக்குள் உங்களுக்குள் தேவனுடைய கிருபை. அது ஒருபோதும் அழியாது, யாராலும் அழிக்க முடியாது. தேவ ஆவியான எனக்குள் உங்களுக்கு இருக்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டும் வரை ஆவியான எனக்குள் உங்களுக்கும் இருப்பாதே. அது தெரியும். அதுக்கு எனக்கு எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாங்க தாங்க. பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவின் கண்கள் அவர் மேலே இருந்தது, அதே நோக்கமாக இருந்தது. அவருடைய எண்ணமெல்லாம் அங்கத்தான். ஏன்? அக்னி ரதமும் அக்னிமயமான குதிரங்கள். இதுக்கு மேலே எலிசா கண்டதே இல்லை. அப்படி அது வினோதமான காட்சியாக இருக்கும். அக்னிமயமான குதிரங்கள், ரதங்கள், சுழல் காட்டில் போறாரு. ஆனால் கண்ணு கொஞ்சம் கூட அங்கங்கே அது குதிரை ரதங்களை பார்க்கல, எலியாவின் மீதே இருந்தது. அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை. அது கண்டு பயப்படவும் இல்லை. அதே வேளையை நாம அங்கே இருந்தால் எலியா பசு நல்ல குதிரை ரதங்கள், அக்னிமயமான ரதங்கள், அதை தான் பார்த்துருப்போம். அதை பார்த்துருக்க மாட்டோம். பாருங்க, அவர் இச்சைக்கு இடம் கொடுக்க உள்ள தேவ பிள்ளைகளே. எலிசா எப்படியாவது தேவாயத்திப்பா பெற வேண்டும் வஞ்சித்தா. எலியா கண் வைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தா. அப்படியே பரிசுத்தாவே கொஞ்சம் விதம் எங்களோட வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? எத்தனை பேர் உண்மையிலே ஜெபிக்கிறோம்? நான் கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு வீடு வேணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், எனக்கு காசு வேணும், நல்ல சுகம் கிடைக்கணும். இத்தனை பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு வேணும். நான் சொன்ன அந்த 9 விதமான வாவின் வரங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நினச்சி பாருங்க. ஆண்டவரே, உங்களோட வல்லமையான வரம் வேண்டும் ஆண்டவர், நமக்காக இருந்து பிரகாசிக்கணும் ஆண்டவர், எனக்குள் வாசமாக இருக்கணுமா. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? பாருங்க, அந்த தேவ ஆவியான ரத்தத்தனே எலிசா மேல் இறங்கினான். எலிசாவும் எலியாவும் சால்வையை முறுக்கி ஜோர்தான் நதியில் அடிக்கிறார்கள். அந்த சால்வையை அடித்தனா சால்வைக்கு எந்த மகிமை இல்லை தேவ பிள்ளைகளே. மகிமை அவர்களுக்குள் இருந்த பரிசுத்தாவினால் தான் அற்புதம் நடந்தது. ஆகிய பரிசுத்தாவியான ஒரு மனிதனுக்குள் வரும்போது, எனக்குள் உங்களுக்குள் வரும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது தேவ பிள்ளைகளே, நாங்கள் விசேஷ உள்ளம் மாறுவோம். தெய்வாயப்பட்ட எலியாவை விட 2 மடங்கு அற்புதம் செய்தார். குருவை விட எலிசா 2 மடங்கு அற்புதம் செய்தார். எலியாவும் தேவாவில் நிறைந்திருந்தார், அற்புதங்களை செய்தார். ஆனால் எலிசா 2 மடங்கு அற்புதம் செய்தார். அவர் வாஞ்சித்தார் பரிசுத்தாவியானவரை. ஆனால் ஒவ்வொரு மனிதன் எவ்வளவு பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறானோ, பரிசுத்தாவின் மேல் எவ்வளவோ வாஞ்சிக்கிறானோ, அவ்வளவுக்கு அவளாய் அவர் தேவன் பயன்படுத்துவார் அன்பானவர்களே. ஆனால் எலிசா பல அற்புதங்களை செய்தார். எலியாவை பின்பற்றி ஆவியான பெற்ற எலிசா தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தார். ஆனால் எலிசாவின் வாழ்க்கையிலே எலியாவை விட அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு ஒருத்தர் இருந்தார். யாரு? எலிசாவிட செக்ரட்டரி கேயாசி. அவருக்கு என்ன ஆசை? நாகம்மான் மேல் நகைகளுக்கும் பொண்ணுக்கும் அவருடைய சால்வைக்கும் ஆசைப்பட்டான். அந்த பரிசுத்தாவின் வாஞ்செல்லாம் நாகம்மான் அவரை விட எலியா சரி 1 மடங்கு, எலியாவை 2 மடங்கு அற்புதம் செய்தார் எலிசா. எல்லாத்தையும் கண்ணால கண்டதான் நாகம்மான். ஆனால் அவனுக்கு பரிசுத்தாவின் வல்லமையெல்லாம் தேவையில்லை. எனக்கு நாகம்மானின் பொண்ணும் வெள்ளியும் போது புறஜாதி குஷ்டரோகம் நீங்கி சுகமாகி பெற்று கொண்டு போகிறான். திக்கதரிசியோடு கூட இருந்தவன், தெய்வ மனிதோடு கூட இருந்தவன், மரித்தவர் உயிர்த்தெழுத்த ஒரு மனிதனோடு கூட இருந்தவன். கடைசியில் அவனுக்கு கிடைச்சது குஷ்டரோகம். பாருங்க அன்பானவர்களே, பரிசுத்தாவே நமக்கு மிக மிக அவசியம் என்பது நாட்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னார், நான் சென்று பரிசுத்தாவை தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. அந்த பரிசுத்தா இன்று பரிசுத்தானியாக இல்லாமல் ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ முடியாது பிள்ளைகளே. நாங்கள் எங்களுக்குள் இருந்து கொண்டு நாங்கள் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும் போது பரிசுத்தாவினால்
தினம் 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 அழுது கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். எங்களுக்குள்ள இந்த பரிசுத்தாவியான துக்கப்படுத்தாதீங்க அன்பானவர்களே. பரிசுத்தாவின் துணையோட ஒரு மனிதன் வாழும்போது அவனுக்கு பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாக வாழ அவர் உதவி செய்வார். நான் எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? பாட்டோட எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்நாளையும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவர் நடத்துவார். நான் எங்கே போகணும், எங்கே செல்லணும், என்ன செய்யணும் எல்லாம் அவர் சொல்லுவார். ஆகிய ஆவியின் வரங்களுக்காக, பரிசுத்தாவின் வரங்களுக்காக என்ன தியாகம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கணும். அது என்ன தியாகம்? கொஞ்சம் எல்லாரும் செய்வோம். சபைக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்க நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லுவார். அவர் வாக்குத்தண்டை பண்ணியிருக்கிறார் தேவரே. ஆகவே பரிசுத்தாவின் வல்லமையினாலும் கிருபையினால் நிரப்பும். தேவாவியன் எங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு பாருங்க, சபைகளுக்கு பஞ்சம் இல்லை, சபை பிரிவுகளுக்கு பஞ்சம் இல்லை, ஊழியக்காரர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஏராள எழுப்புதல் கூட்டங்கள், ஏராளமான சுவிசேஷ கூட்டங்கள், ஏராள உபவாச கூட்டங்கள் வாரந்தோறும் நடைபெறுகின்றது. ஆனால் ஆவியின் வரங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை தேவப்பிள்ளைகளே. அத்தன் ஆத்மாக்கள் அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் எந்தெந்த திருச்சபைகள் ஆவியானவோட நினைவுக்கு ஆவியின் வரங்களை திறந்து கொடுக்கிறார்கள், அந்த சபைகள் வேர்விட்டு எழுதி கொண்டிருக்கின்றன, சபைகள் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. கொரிந்தி சபைக்கு பவுலடிகள் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. ஆவியின் வரங்களை குறித்து போதிக்கணும், பரிசுத்தாவின் வல்லமையை பற்றி சொல்லணும். ஆனால் சொல்லணும், அப்பதான் ஆட்கள் இதாக்குவாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தான அபிஷேகங்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த 4 அனுபவம் வேணும்ப்பா. நானும் எலிசாயை போல வாஞ்சிங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தாவின் வல்லமையை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே அப்பா நானும் ஆண்டவரே இந்த 4 அனுபவங்களுக்கு கூட நான் செல்லணும் ஆண்டவரே. அந்த கில்கால் அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உமது வல்லமைகளை நான் அறிந்த ஆண்டவரே. அப்ப அவங்களுக்கு கிரியைகள், நீ எங்க எவ்வளவு நேசிக்கிற, எங்க எவ்வளவு எனக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து அர்ப்பணிப்பு செய்துங்க, இவைகள்லாம் அறிந்து வல்லமையாய் வாழ அந்த கில்கால் அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பலிபீடத்தில் இருதயத்தில் வைத்து உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க அந்த மெட்டியலாக பலிபீட இருதயத்தில் இருக்கணும் ஆண்டவரே. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தடுப்பு வச்சு உடைத்து ஆண்டவரே. அப்பா உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, சுத்தமான வாழ்க்கை வாழ உங்க வார்த்தையின் படி எல்லாம் நான் வாழ கிருபை பாராட்டுகிறாக்கப்பா. அதே போல் ஆண்டவரே அப்பா, நான் ஞானஸ்தானத்தின் மூலம் என் பழைய சுபாவங்கள் அடக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் புதிய ஒரு வாழ்க்கை அந்த உயிர்த்தெழுந்த சால வாழ்க்கை கிருபை கொண்டு போயிறாங்க ஆண்டவரே. நான் தீர்க்கதரிசன புத்திர மாதிரி அல்ல ஆண்டவரே, எலிசா மாதிரி ஆண்டவரே. அப்பா என் நோக்கம் எல்லாம் ஆண்டவரே, அந்த ஆவியின் வரத்தை நான் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா நான் ஞானத்தை போதிக்கும் வரம், ஆவிலே அறிவை உணர்த்தும் வரம், அற்புதம் செய்யும் வரம், குணமாக்கும் வரம், தீர்க்கதரிசனம் ஒழுக்க வரம், பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம், ஆவிலே ஆவியை உணர்த்து வரம், இப்படி வரங்களை என்னை நிரப்புங்கப்பா, என் சபையை நிரப்புங்கப்பா, என் விசுவாசியை நிரப்புங்கப்பா. இந்த பெந்த கோஸ்ட் நாளிலே அன்று 2026 வருடங்களுக்கு முன்பாக மேல் வீட்டில் பரிசுத்தாவியான எவ்வளவு வல்லமையா இறங்கினாரோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு விசுவாசிகளிடம் இறங்கட்டும் என்று நாங்கள் எல்லோருமா ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. அப்பா பரிசுத்தாவிய ஆண்டவரே, வல்லமையா எங்களை சபையில் இறங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெபிங்க.